கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்குகளில் தாவேக அறிவித்த 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பத்தினருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி அவர் நேரடியாகவே கரூருக்கு சென்று அந்த 20 லட்சம் ரூபாயை வழங்க திட்டமிட்டு வந்தனர். தொடர்ந்து அந்த திட்டம் மட்டும் வந்த நிலையில் தீபாவளியை நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு வங்கி கணக்கில் இந்த 20 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாயும் இந்த 41 நபர்களின் குடும்பங்களுக்கும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று காயமடைந்தவர்களுக்கும் இந்த 2 லட்சம் ரூபாயும் அவர்களுக்கான வங்கி கணக்குக்கான விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வைத்திருந்தனர். அவர்களுக்கும் வங்கி கணக்கிலேயே இந்த 2 லட்சம் ரூபாயும் செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் அடுத்தடுத்து கொடுத்து வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். 20 லட்சம் ரூபாய் காசோலையை விஜய் நேரடியாக கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்து அந்த காசோலையை வழங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான சூழல் தற்பொழுது ஏற்படவில்லை. தீபாவளி நெருங்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே வங்கி கணக்குகளில் அவர்களுக்கு வரவு வைக்க திட்டமிட்டு தற்பொழுது அந்த 20 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 20 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று காயமடைந்தவர்களும் அவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வங்கி கணக்குகள் வாங்கப்பட்டு அவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாயும் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று அந்த 2 லட்சம் ரூபாயும் அடுத்தடுத்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.